இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவன் தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆவிகள் துரோகிகளையா பாவாத மக்களை துயா. பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களை துயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகர்க்கு தொங்கி நீரலோ. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகர்க்கு தொங்கி நீரலோ. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். பாதகர் என் பாவம் போக்கவே பாதகர்க்கு தொங்கி நீரலோ. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகர்க்கு தொங்கி நீரலோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவீர். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கு நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உம் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே.
இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். மாயலோகம் நம்பி மாட்டினோம், மானிடரை மீட்க மாட்டினோம். இந்த மாயலோகம் நம்பி மாட்டினோம், மானிடரை மீட்க மாட்டினோம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் அற்புதமான ஆண்டவர். இயேசு நல்ல கவனிக்கல. இயேசு உடைய சிலுவை பாடுகள், இயேசு பட்ட பாடுகளை நீங்கள் தியானிச்சேன்னா ஒரு மனுஷனும் திருந்தாமல் இருக்கவே முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பாவம் ஒருத்தர் சொன்னார் நல்ல மனுஷன் நல்லலாம் இருந்தாங்க பிரச்சனைங்க அடித்து மாட்டுவாங்க அப்படின்னாங்க. அது இல்லை, அவர் அதுக்காக அடிப்படலை, அவர் உனக்காக அடிபட்டார். நம்முடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்காக அவர் அடிபட்டார். அதற்காக தான் இயேசு அடிக்கப்பட்டார். நாங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது பல காரியங்களை சொன்னாங்க. அதில் ஒரு காரியம் என்னென்னா, ஒரு மனுஷனை சிலுவையில் அடிக்கும்போது 2 கையிலையும் 2 ஆணி, அதாவது உள்ளங்கையில் போடலை, படங்களில் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த ரிஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு கேப் இருக்கும், அந்த கேப்புக்குள்ளே உள்ள அப்படி நுழைச்சிருவாங்க. அந்த பக்கம் கேப்புக்கு நுழைச்சிருவாங்க. 2 காலுக்கு நடியில் ஒரு ஆணி அப்படி அப்படி விட்டுடுவாங்க. விட்டுட்டாக்க அவன் என்ன செய்வான், சிலுவையில் அந்த வலி தாங்க முடியாமல் மேலே வருவானாம். மேலே வரும்பொழுது கெட்ட கெட்ட வார்த்தைகளை பக்கத்தில் இருக்க ஆள்களை வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டுவாங்களாம். ஏன்னா வலி தாங்க முடியாது, தாங்க உண்ணாத வலி. மேலே போய் மூச்சு இழுக்க மேலே போகும்போது கை காலெல்லாம் பிடிச்சி இழுக்கும், ஒவ்வொரு நாடி நரம்பு இழுக்கும், எல்லா பகுதியிலும் இழுக்கும். அந்த வலியை தாங்க முடியாமல் திட்டுவாங்களாம். இயேசு அறையின்னு சொல்லிட்டு பிலாத்து என்ன சொன்னா, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான படைத்தலைவர்கள் ஆண்டனியோ மார்க்கஸ்னு ஒரு 3 பேர், அவங்க கிட்டத்தட்ட ஏற்கனவே 6000 பேரை சிலுவையில் அடித்த ஆட்கள். அவங்கள கொண்டாந்து இயேசு சிலுவையில் அடிக்க வச்சாங்களாம். அவன் வந்து சிலுவையில் அடிக்கும் போது அந்த ஆண்டனியோ அப்படின்ற அவன் என்ன செய்யறான், கத்தியை ரெடியாக வச்சிருக்கிறான். இயேசு மேலே வருவார். எல்லாரும் திட்டின மாதிரி நான் 6000 பேரை பார்த்துட்டேன். 6000 பேர் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவாங்க, வலி தாங்க முடியாமல், அது பொறுக்க முடியாமல் நாக்கு அறுத்துருவாங்களாம். அப்படி அந்த நாட்களில் ஒரு பழக்கம் இருந்தது. அவர் இயேசு வந்து மேலே எழுந்து வந்து திட்டுவார்னு எதிர்பார்த்தா, அவர் முதல் வார்த்தை சொல்றாரு, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஒரே வார்த்தை சொன்ன உடனே அவன் இந்த இடத்துல அந்த வாளை போட்டுட்டு அவன் இயேசுவின் சீஷனாய் மாறி படையிலிருந்து ஒரு பெரிய பிரசங்கியாய் மாறினான் என்று சரித்திரம் சொல்கிறது. வேதத்தில் அது குறிப்பிட்டிருக்கிறது. முதல் சீஷனானா இவர் மெய்யாய் தேவனுடைய குமாரன். இதுவரையிலும் பார்த்தது கிடையாது இவ்வளவு வட்டி. நான் இந்த அடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஒரு ஆராய்ச்சி சொல்லுது 5700 அடி வாங்கியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அடி? 5700 அடி. அங்கே அவ்வளோ டீப் வூண்ட்ஸ், ஆழமான காயங்கள் 5400. இந்த பெரிய காயங்கள் 5, 2 கையிலையும் 2 கால்லையும், அது வந்து அது கணக்கில் சேர்க்காம அப்படி வாங்கின காயங்கள். தலையில் 32 முள்முடி. நான் அங்கே போய் பார்த்தேன். ஒரு மரத்தில் அந்த கிறிஸ்தான், அதுக்கு பேர் கிறிஸ்துவின் முள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசு, கிட்டத்தட்ட 5 அங்குலம் நீட்டு. அப்படியே நம்ம ஊர் விற்கிற இரும்பு ஆணி மாதிரி இருக்குது. அப்படியே குத்துனா மனுஷன் செத்து போடுவான் போல, அவ்வளோ பெரிய ஆணி வச்சுருக்காங்க. அந்த ஆணியை என்ன செஞ்சுருக்காங்க, அவர் தலையில் வச்சு அடிச்சிருக்காங்க. அடித்ததில் ஒரு முள் கண்ணுக்கு வழியாக எட்டி பார்த்துச்சுன்னு சொல்லிட்டு சில சரித்திரம் சொல்கிறது. அவ்வளவு அடிகள் பட்டிருக்கிறார். ஒரு இடத்துல அவர் சொல்லும்பொழுது இயேசுவை போயிட்டு என்ன செய்கிறாங்க, அவரை பரிகாசம் பண்ணுறாங்க. பரிகாசம் பண்ணும்பொழுது தலையில் கொட்டுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு சரித்திர சான்று சொல்லுது, கிட்டத்தட்ட 600 சோல்ஜர்ஸ், 600 சோல்ஜர்ஸ்னா யார், படை வீரர்கள் 3 மணி நேரம் இயேசுவை கொட்டினாங்க. யோசிச்சு பாருங்க. நான் ஒரு முறை வாத்தியார்கிட்ட ஒரு கொட்டு வாங்கினேன். அவர் நல்லா கொட்டுறனா டங்குன்னும். நான் ஏதோ சிரிச்சுன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து ஒரு கொட்டு கொட்டினார். அந்த கொட்டை இன்னைக்கு கூட மறக்க முடியல, அவ்வளோ பெரிய கொட்டு. அதுவும் சோல்ஜர்ஸ் வீரர்கள் எப்படி இருப்பானுங்க, அவனுக்கு கொட்டுனா எப்படி இருக்கும். அது எத்தனை மணி நேரம், 3 மணி நேரம் கொட்டு.
3 மணி நேரம் மாத்தி 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 அவர் தொலைல கொட்டினாங்க. அவர் அமைதியா இருந்தார். ஹல்லேலூயா. எதற்காக? உன்னையும் என்னையும் வாழ்விக்க முடியாது, வாழ வைக்க முடியாது, உயர்த்தும்படியாக அதை செய்தார். அப்ப அந்த வார்த்தை அவன் சொல்றார் வந்து, பிதாவே, சின்ன பிள்ளைங்க அந்த வேர்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஒரு வயசு குழந்தை பலான்னு விட்டாங்க திருப்பி அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்க. ஏன்னா அது தெரியாம செய்யுது அப்படின்னு பொறுத்து கொள்வீங்க. அந்த நிலைமைக்கு உங்களை அவர் நேசிக்கிறார். ஒரு பிதாவுடைய அன்பு, ஒரு அற்புதமான அன்பு. இயேசுவை குறித்து சொல்லும்போது அவர் தேவனுடைய தற்சொரூபம். இதை எனக்கு சரியா புரிய மாட்டேங்குது. நான் சொல்ற ஜெராக்ஸ் காப்பி. அல்லேலூயா. இப்ப கொஞ்சமா புரியும்னு நினைக்கிறேன். யாருன்னா அது அவர் பிதாவாக தேவனுடைய ஜெராக்ஸ் காப்பி. அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து அவர் நம்ம இந்த உலகத்திலே அவர் வந்து நாம நிரூபித்து காண்பிக்கிறார். கடவுள் எப்பேற்பட்ட ஒருத்தருக்கும் தெரியல, வாழ்ந்து காண்பித்த ஒரு தேவன். எவ்வளவு அன்பு! அவரை வந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னா என்ன? பரிசுத்தர், மன்னிக்கிறவர், மறக்கிறவர். அப்பேற்பட்ட மன்னிக்கிற குணத்தை கல்வாரி சிலுவையில ஒரு மனுஷனுடைய கற்பனைக்கே எட்டாத விதத்துல, எந்த காவியத்திலையும் கதையிலையும் எழுத முடியாத அளவு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர் வாழ்ந்து காண்பித்தார். அவ்வளவு காண்பித்தார். நல்லா கவனிங்க. சாக்ரட்டிஸ் கூட சாகும்போது திட்டிட்டு சாவறான், இவங்களை திருத்தவே முடியாதான் சாவறான். ஆனால் இயேசு உங்களை மீட்கும்படி அவர் உங்களை நேசித்து இறந்தார். ஆமென். இப்படி முதல் வார்த்தை பார்த்தோம். 2வது வார்த்தை ரட்சிப்பின் வார்த்தை. அது என்ன சொல்லப்படுது? அவனை நோக்கி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கலே. அப்புறம் வந்து இயேசு அவர்களை நோக்கி பரதீசில், பாரடைஸ். நல்லா கவனிக்கிறீங்களா? ஏன்னா கொஞ்சம் சம்மப் பண்ணி முடிச்சிடறேன். இன்று பரதீசில் இருப்பாய். இது கிரீக் வேர்டில் வேற மாதிரி வந்து அட் நவ் அப்படின்னு போட்டுருது. இன்னைக்கு அப்படின்றாரு. பாரடைஸ் அப்படின்னா என்னன்னா, எக்ஸப்ஷனல் பிளெஸிங், விலை உயர்ந்த ஆசீர்வாதம், மீட்பினுடைய ரட்சிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இது. அந்த காரியம் அவன் கரெக்டா இயேசு ஐடென்டிஃபை பண்ணிட்டான். நீர் தான் தேவன் மீட்புகிறவர், உம்முடைய ராஜ்யத்துல நினைத்துக் கொள்ளுன்றான். ராஜ்யம், இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ராஜ்யத்தை நிறுவி போயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ராஜ்யமும் 4 வருஷத்துக்கு அம்பேலாயிடும். சில ராஜ்யம் 100 வருஷத்துல போயிடும். சில ராஜ்யம் 200 வருஷத்துக்கு இருக்கும். 300 வருஷத்துக்கு மேல எந்த ராஜ்யமும் அந்த உலகத்துல இல்லை. பிரிட்டிஷ் ஆண்டா ஏதோ 400 வருஷமோ 300 வருஷம் பிறந்தான், அப்புறம் ராஜ்யம் போயிடுச்சு. ஆனால் இயேசுடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையா நிற்கக்கூடியது. ஆமென். கரெக்டா சொன்னான். உங்க ராஜ்யத்துல நீ நினைத்துக்கொள்ள. அவர் சொல்ற, இன்னைக்கு என்னுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? பாரடைஸ். ஆமென். எக்ஸப்ஷனல் பிளெஸிங், ஆசீர்வாதத்தினுடைய இடம், இளைப்பாறுகிற இடம், சுகமாயிருக்கிற இடம், நாம் பலன் கொள்ளுகிற ஒரு இடம் தான் பாரடைஸ். இப்ப அட் நவ், நாளைக்கு கூட போய் இது என்னமோ தமிழ்ல கொஞ்சம் மாத்திருக்காங்க, ஆனா கிரீக்ல அப்படி ஒரு அட் நவ், இப்போ என்ட்ராய்டாட்டார். நீ சிலுவையில் எந்த கட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீ என்ட்ராயிட்ட, இப்போ நீ வந்துட்ட அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன் தாயை நோக்கி அதை சொல்றாரு. அந்த தாயை நோக்கி அவர் என்ன செய்யறாரு? இதோ உன் மகள். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பொறுப்பை வச்சிருக்கிறார். அந்த பொறுப்பை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சேஷ்டபுத்திரன் முதற் பையனுக்கு தான் எல்லாம், அவளுக்கு டபுள் சொத்து போகும், எல்லாம் போகும். அவங்க தான் தாயும் தகப்பனையும் வச்சு பாதுகாக்கணும். இயேசு அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தாகமாய் இருக்கிறேன் சொன்னாங்க. தாகமாய் இருக்கிறேன். அந்த தாகத்தை பார்த்தீங்கன்னா 2 இடங்கள்ல போட்டிருக்குது. நீங்க வேதத்தில் வாசிச்சுப்பாங்க. இயேசு சிலுவை மரணத்துக்கு என்ட்ராகும் போது காடியை கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் குடிக்கல. அதை குடிக்க மனதில்லாத இருந்தான்னு போட்டிருக்கு. அப்போ ஏன் அதை வேணாட்டான்னா, அந்த பெயினை உணரணும். இந்த காடின்றது எப்படின்னா, அது வந்து இந்த திராட்சை பழத்துல இருந்து நிறைய மெடிசன்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா சிலுவையில் வலி எக்கச்சக்கமா வரும், பெயின் வரும், வலி வரும். அந்த வலியெல்லாம் அவங்க தாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போடுவாங்க. இப்போ கூட நான் நேற்று கூட எனக்கு பல்லில் ரூட் கனால் பண்ணாங்க. எத்தனை இன்ஜெக்ஷன் தாங்க முடியல, வலி திருப்பி 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 போட்டு மறுத்து போகிற பிற்பாடு தான் செய்ய முடிஞ்சுது. அதுதான் நான் வெயிட் பண்ணி செய்ய முடிஞ்சாச்சு. இயேசு வேணான்ட்டார். ஃபஸ்ட்டு வேணான்ட்டார், எனக்கு வேண்டாம், குடிக்க மாட்டேன், வேணாம்ப்பா, தள்ளிட்டார். ஏன்னா இந்த பெயின், இந்த ஒவ்வொரு வலி, இதனுடைய காரியத்தை நான் அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா என் பிள்ளைகளை வெளியில கொண்டு வரணும். ஆமென். எடுத்துட்டு வந்து வெளியில கொண்டு வந்து அவளை மீட்கப்படணும், அவர்கள் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கூட ஒரு தாங்கி, எப்படிப்பட்ட மைண்டு பாருங்க, எப்படிப்பட்ட உணர்வு பாருங்க. அதை குடிக்கவே இல்லை. கடைசியில் ஃபைனல் ஸ்டேஜில் தாகமாக இருக்கிற என்று சொல்லும்போது அங்கே காடியை கொடுக்கிறார்கள். அவர் அங்கே என்ன செய்கிறாரு?
அவர் குடிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அருமையான பாசம் முடிந்தது. ஹல்லேலூயா. என்ன முடிஞ்சது? முதல்ல பார்த்தீங்கன்னா பிசாசுடைய எல்லா காரியங்களையும் வந்து வாயில மிச்சிட்டாரு. ஆமென். உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவன் என்ன செய்வேன்? நான் வந்து உன் தலையை நசுக்குவேன். அவர் உன் குதிரை. நான் இப்படி உங்களுக்கு சொன்னா புரியல. மெட்ராஸ் பாஷையில சொல்றேன். உனக்கும் அவனுக்கும் பகை உண்டாக்குவேன். என்னுடைய சந்ததி வரும், உன்னை வாயிலே மிதிப்பான்ற. உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, வாயில மிதிக்க போறீங்களா? ஹல்லேலூயா. ஏன்னா முடிந்தது அப்படின்னா பிசாசு உன் பிரச்சனை வாலாட்டுறது என்னோட முடிஞ்சிருச்சு. பிசாசு உன்னுடைய ஆயுதெல்லாம் முடிஞ்சிச்சு. பிசாசுடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் என்ன செஞ்சாரு? உறிந்து கொண்டான். முடிஞ்சிச்சுன்னா உன் பிரச்சனை. எதிராளியை பார்த்து சொல்றாரு எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாத்துக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சா? உன் பிரச்சனை முடிஞ்சிச்சு. விசுவாசிக்கிற ஒரு அலிலியா சொல்லுங்க. எங்கேயா இன்னும் வலி இருக்குது, இன்னும் பிரச்சனை இருக்குது, இன்னும் போராட்டம் இருக்குது சொல்றீங்களா? விசுவாசமா சொல்லுங்க, முடிஞ்சிச்சா? விசாத்த பார்த்து சொல்லுங்க, இனிமே உன் வேலை முடிஞ்சிச்சு. இப்படி சொன்னீங்கன்னா என்ன செய்வான்? பிசாசு என்ன செஞ்சிச்சு? உன் வேலை முடிஞ்சிச்சு. பாவத்தையும் முடிச்சிட்டாரு, பாவத்தின் ஜோலியை முடிச்சிட்டாருவாங்க. பிசாசுடைய எல்லா காரியங்களும் அங்கேயே முடிச்சிட்டார். நான் சொன்ன 5700 காயங்கள் எதுக்கு? உன் வியாதிக்கு முடிவு கட்டுறதுக்கு. வியாதி இன்னைக்கே முடிச்சிட்டார். வியாதி இன்னைக்கே முடிச்சு தூக்கி போட்டு நீங்க கிளைம் பண்ணி இயேசு என்னுடைய வியாதியிலிருந்து சுகத்தை சந்தான விசுவாசிக்கும் பொழுது, எல்லாம் விசுவாசத்தினால தான் நீங்க மாற்ற முடியும். நம்பிக்கை கொள்ளும் பொழுது, இது இயேசு செஞ்சாருன்னு சொல்லிட்டு நீங்க காரியங்களை செய்யும் பொழுது நீங்க வந்து அதை விரும்புறீங்க. இன்னொரு வார்த்தை சொல்லப்படுகிறேன். அந்த அந்த வசனத்துல முடிந்ததுன்ற வார்த்தை வந்து கிரேக்க பத்தி டெட்டலஸ்டாய். டெட்டலஸ்டாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ரோமர் என்ன செய்வாங்களாம்? ஒரு ஆளை கொண்டு வந்து அவனுக்கு லிஸ்ட் கொடுத்துருவாங்களாம். இவருக்கு வந்து 50 60 50 40 கசையடி, தேல் விட்டு கடிக்க வைக்கணும். ரூமா இருக்குமா. அதில் வந்து ஒரு ரூம்ல கசையடி, இன்னொரு ரூம்ல அந்த தண்டனை, இன்னொரு ரூம்ல பாம்பு கடி, இப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதையும் வச்சிருப்பாங்களாம். ஒவ்வொரு ரூம் போகும்போதும் இந்த காரியங்களை ஒன்று ஒன்றா நிறைவேற்றி வருவாங்க. நிறைவேற்றி முடிஞ்ச உடனே அந்த கிரீக் வேர்டில் வந்து டெட்டலஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்ப் அடிப்பாங்க. ஆணியில் அடித்து கிழிச்சிட்டு டெட்டலஸ்டாய் அப்படின்னா தண்டனை முடிஞ்சிச்சு, இவர் கொடுக்க வேண்டிய எல்லா காரியமும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெட்டலஸ்டாய்னு ஒரு இது பிடிப்பாங்க. அது மாதிரி உன் பிரச்சனை, உன் பாவம், உன் சாபம், உன் குழப்பம், உன் வேதனை, உன் பற்றாக்குறை, உன் நிம்மதியின்மை, உன் சுகமின்மை எல்லாவற்றையும் டெட்டலஸ்டாய் குத்தி முடிச்சிட்டார். முடிச்சிட்டாரா? தூக்கிட்டு இருக்கீங்களா? முடிச்சிட்டாரா? முடிச்சிட்டாருன்னு சொல்லுங்களேன். முடிச்சிட்டாரா? முடிச்சு வச்சிட்டார். அவ்வளவுதான். பிசாசோட ஜோலி முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் அங்கே முடித்து விட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியில இயேசு பிதாவை நோக்கி, பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புக்கிறேன்னு மகா சத்தமா என்ன செஞ்சாரு? அவர் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு டைம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இப்போ கடைசியில் என்ன செஞ்சிட்டாரு? என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். ஆவி அப்படின்ற பதம் பார்த்தீங்கன்னா இது ஹீப்ரு வேர்டில் ரூவா அப்படின்னு போட்டிருக்கு. கிரேக்க வதத்தில் நியூமா அப்படின்ற வார்த்தை போட்டிருக்கு. ஆவினா என்ன? ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் ஆவியில் படைக்கிறார். ஆவி ஆத்மா சரீரமாய் படைக்கிறார். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சரீரமும் ஆவி தான் இருக்கும். நமக்கு ஆவின்ற அந்த நியூமா அப்படின்னா என்னன்னா, ஒரு மனுஷனுடைய குணம், ஒரு மனுஷனுக்கு அதாவது குணம், கேரக்டர், ஒரு மனுஷனுடைய விருப்பம், ஒரு மனுஷனுடைய ஆசைகள், அறிவு, இது சார்ந்தது தான் முடிவெடுக்கும் திறன். இதை சார்ந்து தான் ஆவி. இந்த ஆவி பார்த்தீங்கன்னா எல்லா ஆவியும் அவருக்கு கொடுத்துட்டா வாங்கிக்க மாட்டார். இது ஒரு நல்ல ஆவி. அல்லேலூயா. இந்த 7 கேரக்டரை பார்க்கும்போது அந்த அவருடைய குணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஆவியினுடைய பரிசுத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆவியினுடைய குணத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு பாருங்க, எல்லாரையும் மன்னிக்கிறாரு, மறக்கிறாரு, முடிக்கிறாரு. இயேசு தந்த பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அவர் கொடுத்த அந்த தேவன் கொடுத்த அந்த பொறுப்பை அந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிறார். அப்ப நிறைவேற்றுகிற தன்மையோடு கூட அவர் காணப்படுகிறார். அப்ப நம்முடைய ஆவி எப்பேற்பட்டது?
கொஞ்சம் யோசிங்க. ஆவினா நியூமான்னா பிசாசுக்கும் அப்படி பேர் தான், நியூமா தான். கேட்டால் அது ஈவில் நியூமா, அதாவது தீய ஆவி, மோசமான ஆவி, பொல்லாத ஆவி. மனுஷனுடைய ஆவிக்கும் ஆவி, அதே மாதிரி கர்த்தருடைய ஆவிக்கும் ஆவி. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ நல்லா கவனிங்க. ஏசு பழைய ஏற்பாட்டில் ஆவின்னு வரும். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லிடு. பரிசுத்த ஆவியான அசைவடையினா வந்துக்கிட்டே இருக்கு. புதிய ஏற்பாடு வரும்போது ஹோலி கோஸ்ட் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிட்ட வந்திருக்கிறார். இயேசு கிட்ட வரும்பொழுது இது யாருன்னா பிதாவுடைய ஆவியானவர். பிதாவுடைய பண்புகளையும் நல்ல குணங்களையும் அவருடைய அற்புதமான வல்லமையும் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது இயேசு தன்னை வெளிப்படுத்தல, பரிசுத்த ஆவியானுடைய பிதாவை வெளிப்படுத்திக்கிட்டே வந்தார். அப்ப வெளிப்படுத்திக்கிட்டே வரும்பொழுது அவருடைய ஆவி சுத்தமா அப்படியே பரிசுத்த ஆவியானவரை போல் அந்த குணங்களை எல்லாம் அப்படியே மாறி போனது. இப்ப அவர் போயிட்டாரு. அவர் பரிசுத்த ஆவியானவராய் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஆவி என்னன்னா, நம்ம ஆவி பார்த்தீங்கன்னா சோர்ந்து போன ஆவி. ஹல்லேலூயா. சோம்பல் ஆவின்னு வேற இருக்குது. சோர்ந்து போன ஆவி, களைச்சு போடுற ஆவி, கன நித்திரத்தின் ஆவி, இப்படி என்னென்னமோ கிடக்குது. அவ்வளோ ஆவிங்க நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இதெல்லாம் எடுத்து போட்டு இயேசுடைய ஆவி எப்படி இருந்தது? மன்னிக்கிற குணம் நிறைஞ்சதாக இருந்தது, அன்பு நிறைஞ்சதாக இருந்தது, பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியதாக இருந்தது, கருணை மிக்கதாக இருந்தது, தாகமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஆவியினுடைய குணங்கள் 7, இந்த மெச்சூரிட்டி, அந்த முதிர்ச்சி அடைந்த நிலைமை, அந்த ஆவிக்குரிய நிலைமைக்குள்ள நாம் கடந்து வந்து இந்த ஆவியை நாம் வெளிப்படுத்தும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தும் பொழுது, அல்லது தேவனுடைய குணங்களை வெளிப்படும் பொழுது, அல்லேலூயா, வெளிப்படுத்த முடியுமா? முடியுமான்னா கஷ்டம்தாங்க அப்படின்னு என்கிட்ட கூட ஒரு வாலிபர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார். அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை. அவர் சொன்ன, அவனும் ஏசு கிடையாதுங்க, ஏசு கிடையாது, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு போகிறதுக்கு அப்படின்னார். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஏசு கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? என்னை போல மாறுகின்றார், என்னை பின்பற்றி வாருகின்றார். நீ இயேசுவா மாற முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். நம்மளால முடியாது. பரிசுத்த ஆவி என்ன செய்றாரு? அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். உன்னை அப்படியே பார்த்து என்ன செய்வார்? அந்த நாட்களில் ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறார். மண்ணை எடுத்து அப்படியே மூக்கு ஈக்கு எல்லாத்தையும் அப்படியே வரைஞ்சிக்கிட்டே இருந்தார். அவர் சாயல், அவர் தேவனுடைய சாயலை பார்த்து அப்படி அப்படியே அப்படியே வரைஞ்சிட்டே இருக்கார். இப்போ கூட ஆர்டிஸ்ட்கிட்ட ஒரு படம் கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து அப்படியே அழகாக வரைவான். அழகாக மூக்கு எப்படி இருக்குது, அது இருக்குது, அப்படி எப்படி முடி எப்படி இருக்குது, அந்த காலிங் ஹேரான்னு பார்த்து அப்படியே வரைவாங்க. அப்போ அதே மாதிரி எல்லாம் கெட்டு போச்சு, எல்லாம் டிஸ்மண்டல் ஆயிடுச்சு, குழம்பி போச்சு, எல்லாம் வேற வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். வந்தவனை என்ன செய்கிறாரு? அப்படியே இந்த குமாரனுடைய சாயல், குமாரனுடைய மூக்கு, இந்த மூக்கு நாக்க சொல்லலை, உள்ளான கேரக்டர், உள்ளான கேரக்டர் அப்படியே எழுதுறார், அப்படியே வரைகிறார். ஒவ்வொரு நாளும் முயற்சி சொல்றார். ஒரு நாள் ட்ரை பண்றாரு, முடியல, இருந்தாலும் மறுபடியும் ட்ரை பண்ண. இவர் ரொம்ப பொறுமைன்னா, அவர் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. 2 திட்டு வாங்குவார், 3 திட்டு வாங்குவார், 4வது திட்டில் வேற மாதிரி ஆயிடுவார். அப்போ அந்த அந்த கேரக்டர், அதுதான் ஆவி. அந்த கேரக்டரை, அந்த குணத்தை, அந்த பிரதிபலிப்பை நம்ம பிரதிபலிக்கிறதில்ல. சில பேர் பிசாசை பிரதிபலிப்பாங்க, வெட்டு 1 துண்டு 2 ஆக்கிடுவாங்க. ஆனால் இயேசுடைய பிரதிபலிப்பை, பிதாவுடைய பிரதிபலிப்பை, பரிசுத்தாவுடைய குமாரனுடைய பிரதிபலிப்பு, அந்த பிரதிபலிப்பை நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணும்படி அவர் விரும்புகிறார். இந்த தங்கம் இருக்குது, தங்கம் காய்ச்சல பெரிய கம்பெனிக்கெல்லாம் போனீங்கன்னா, தங்க தொழிற்சாலைக்கு போனீங்கன்னா, எப்போ இந்த தங்கம் பியூரிஃபை ஆச்சுன்னு பார்ப்பாங்கன்னா, தங்கத்தை உருக்க 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 அழுக்கு வந்துக்கிட்டே இருக்குமா, வந்துக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ அவன் அந்த அழுக்கு நீக்கிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு பாயிண்ட்ல மேலேருந்து பார்க்கக்கூடிய முகம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுமா, மூஞ்சி முகம்லாம் தெரியுமா. அது வந்தாக்க தங்கம் பியூரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதான் மாதிரி முகத்தை பார்க்கும்போது, இயேசு அவங்க முகத்தை பார்க்கும்போது, அவர் மகிமையின் வெளிச்சம் மகிமையான நம்ம இருதயத்தில் பார்க்கும்போது, அவர் முகம் தெரியணும், பிரதிபலிக்கணும், மறுபடியும் பியூரிஃபை பண்ணி பண்ணணும். தெரியுதா? எங்க தெரியுதுன்றீங்க? உள்ள இருக்க ஆள் தெரியுதுங்க, ஜென்ம சுபாவம் தெரியுதுங்க, அந்த சுபாவம் தெரியுதுன்னு கொஞ்சம் கஷ்டம்தான். உருக்கி தான் மாற்றணும். அப்போ இயேசுவானவர் கர்த்தர், அவர் ஒரு
கடைசியில் ஒப்படைக்கிறார். பியூட்டிஃபுல், அருமையான அந்த ரிஃப்ளெக்டட் பிதா மாதிரி மாறின அந்த சாயலை, பிதா மாதிரி மாறின அந்த அருமையான குணத்தை, அந்த அன்புல எக்ஸ்ட்ரீம், இந்த அன்பு இவரை மாதிரி அன்பு கூறுற அந்த அருமையான பிதாவின் அன்பு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆவியில் அப்படியே நிரம்பி அவரை மாதிரி ஒரு சாயலை அப்படியே திரும்ப ஒப்படைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரணமாக எது, இப்போ நீங்கள் போயிட்டு இங்கே ஒரு செங்கல் எடுத்து நீங்கள் கொண்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்து பத்திரமா பீரோவில் பூட்டி நினச்சிவாங்க, உன் தலையிலே போட்டுருவாங்க. ஏன்னா செங்கலை வைக்கிற யாரா உள்ளே வைக்க முடியும். கோல்டை கொடுத்தா நல்ல வெயிட்டான 24 கேரட், ஒன்றுமே இல்லை, செம்பு கலக்காத ஒரு கோல்டு ஒரு பாலத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா உடனே பீரோவில் வைப்பாங்க. அது வந்து ஒப்படைக்கிறது. அப்படின்னா களஞ்சியத்தில் சேர்க்கிறது. இயேசு மத்தேயில கூட சொல்கிறாரு, அது வந்து நெல்மணிகள் அதரோடு கலந்துருக்கிறோம், அதை நல்லா விளக்கி அதை ஒன்றில் ஆக்கி மணிகளாக மாற்றி களஞ்சியத்திலே சேர்ப்பார். இயேசு பாருங்க கொடுத்த அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். இந்த 7 கேரக்டர் உள்ள மனுஷன் இந்த உலகத்திலே கிடையாது, இந்த புராணத்தில் சொன்ன எந்த கதையிலும் கிடையாது, எதுலேயும் கிடையாது. ஒருத்தர் என்ன சொன்னார், மதங்கள் ஏன் உருவாக்கப்பட்டது? மதங்கள் முதல்ல எதுக்குன்னா ஒரு மனுஷனை ஒழுங்குபடுத்துறதுக்கு, நல்வழிப்படுத்துறது. எங்கே யார் எந்த மதத்தில் போட்டுருக்குது நல்வழி சொல்கிறது? சொல்கிற கடவுளே சரியில்லை, 2 வச்சுட்டு இருக்காரு. அப்படி எப்படி அவன் திருந்துவான்? இப்படி பல காரியங்களை எல்லாம் அடிக்கும். அவன் தான் தாண்டவன் தான், அடித்து ஆளை போட்டு அடித்து உண்டு நாக்குறது, இப்படி பல காரியங்களை செய்யும்போது அது எப்படி கரெக்டான காரியம்? இயேசு நல்ல மாடலா அற்புதமான ஒரு தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகப்பட்ட சோதனையிலிருந்து வெற்றி சிறந்த தேவனாய் அவர் அங்கே வெளிப்பட்டு கடைசியில் அந்த ஆவியை, நீ கொடுத்த அந்த ஆவியை அப்படியே திரும்ப ஒப்படைக்கிறார். அல்லேலூயா. கடைசி நாட்களில் நம்ம ஒரு நாள் ஒப்படைக்கிற நேரம் உண்டு. ஆமென். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மரணத்தின் மேல் அதிகாரம் இருக்கிறது. யாரோ உயிர் விடுறதுக்கு அதிகாரம் இருக்குதா? இந்த டைமில் உயிர் போனால் போகுமா? போகக்கூடாதுன்னு நினச்சாலும் போகாது. ஆவியின் மேலே அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அது எப்போ போகுமோ போவோம். அம்பானிக்கு உடம்பு சரியில்லை, அவ்வளோ நாள் பெரிய பெரிய உலகத்தில் இருக்க அத்தனை டாக்டர்ஸும் வந்து பிடிச்சி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. உயிரை நிறுத்தி முடிஞ்சுதான், முடியல, போகிறது டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. ராஜாக்கள்லாம் அப்படி தான் போயிட்டாங்க. ஆனால் இயேசு பாருங்க, ஒப்படைக்கிறேன், முடிஞ்சு போச்சுப்பா. பொசிஷன் பாருங்க, மரணத்தின் மேல அதிகாரமுடைய தேவன். ஆமென். அப்படியே அவரை வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாரு, ஒப்படைக்கிறாரு, நிறைவு செய்கிறார். ஆமென். 7 அற்புதமான வார்த்தைகள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க, அபியாசப்படுத்துங்க, பயிற்சி கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க, தெரிந்து கொள்ளுங்க. தேவன் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.